டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். வானிலை ஆர்வலர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நம்ம இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரும்னு எதிர்பார்க்கப்பட்டோம். ஆனா நமக்கு சேட்டலைட் படம் அப்படி சொல்லல. என்ன காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் முதல்ல இருந்தே, அதாவது வெரி பிகினிங் துவங்கும் பொழுதே இதனுடைய நகரும் வேகம் குறைந்து கொண்டே இருந்தது. இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அப்பர் சர்க்குலேஷன், அதில் இருக்கக்கூடிய வெப்ப காற்று தடை செய்து கொண்டே வந்தது. அதனால்தான் இது முதலில் இது தமிழக கரையை நெருங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வந்த சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டு கரையை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அது மேற்கு திசைக்கு நகராமல் வடக்கு நோக்கியே நகர ஆரம்பித்தது. இப்பொழுது தற்போதைய சேட்டலைட் இமேஜ் படி கிட்டத்தட்ட சென்னையை கடந்த நிலையில் தான் அந்த ட்ரஃப் இருக்கிறது. இது மேலும் வடக்கு நோக்கியே நகர்ந்து ஆந்திரா பகுதி, ஒரிசா பகுதியிலே நல்ல மழையை தந்து மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் அருகிலே கரையை கடப்பதில்லை. அது கிட்டத்தட்ட அது வீக் ஆகக்கூடிய, வலுவிழக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இருக்கிறது. இதுல சென்னை இன்னைக்கு மழையை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலே வட கடலோர மாவட்டங்களிலே மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், புதுச்சேரி இந்த பகுதிகளில லைட் ரெயின்ஸ், அதாவது லேசான அல்லது மிதமான மழை, ஒரு சில இடங்களிலே கொஞ்சம் கனமான மழை இருக்கலாம். மற்றபடி சென்னையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சென்னையிலே இதே நிலைதான், லேசான மிதமான மழை, ஒரு சில இடங்களிலே கனமழை இருக்கலாம். பொதுவாக சென்னையிலே KTCC மாவட்டங்களிலே இன்னைக்கு கனமழைக்கோ, அதிகனமழைக்கோ, தொடர் கனமழைக்கோ வாய்ப்புகள் இல்லை. இந்த சிஸ்டம் 21ஆம் தேதி புவனேஸ்வர், பங்களாதேஷ் அருகே அது மெதுவாக அது தன்னுடைய வலுவை இழக்கும். தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினுடைய எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்தம் தான் இதை தடை செய்து கொண்டே வருகிறது. பொதுவாக இன்றைக்கு கடல் மட்டம் சற்று உயர்ந்து காணப்படுவதுடன் கடலினுடைய அலைகள், அந்த சென்னை மற்றும் வங்க கடலோரமாக கடலினுடைய அலைகள் சற்று அதிகமாக காணப்படும். பகல் நேர வெப்பநிலை குறையும், இரவு நேர வெப்பநிலையும் குறையும். தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும். ஆங்காங்கே லைட் ஷவர்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்த மட்டிலே இது வங்கக்கடல் முழுவதுமாக வியாபித்து இருக்கிறது. அதாவது வங்கக்கடல் முழுவதுமாக மிக 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 கனமழையை கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த டைரக்ஷன் இது சற்று சில டிகிரி திரும்பி இருந்தால் நிச்சயமாக தலைநகர் மட்டுமல்ல, தமிழகமே மிகப்பெரிய மழை பாதிப்புக்கு உள்ளாயிருக்க கூடும். ஆனால் இயற்கையே நமக்கு அரணாக இருந்து வெப்ப காற்று அதிகமாக இருந்ததினாலும், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறுகள் உயர்வாக இருந்ததினாலும் இது கரை பக்கம் வரவிடாமலே இது கடலிலேயே சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். சென்னையில மழையினுடைய தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததற்கு ஒரு காரணமும் இதுதான் ஒரு காரணம். இப்பொழுது வங்கக்கடலிலே மிக கடுமையான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து நல்ல மழை வங்கக்கடல் முழுவதுமாக அந்த முழு மழையுமே கடலிலே தான் பெய்திருக்கிறது. இந்த முழு மழையும் தமிழகத்திலே பெய்திருந்தால் நிச்சயமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இயற்கையே நமக்கு அரணாக இருந்தது என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு ஜிபசிங் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.